ஊடு ஊடுட்டா வேலையிட்டோ ஊடு கூட கப்பி போட்டுட்டு 35 வருஷம் ஆயின்னு நான் எனக்கு பண்ணி கிடைக்கிறேன். பக்கத்து நீங்க சொன்ன ஒரு மாப்பிள்ளை சரி ஒரு நாளைக்கு பேர் எப்படி ஒரு நாளைக்கு போய் டிவி பார்த்தா அரவிந்த்சாமியா இருக்கிறேன். அது டிவி இல்லப்பா, டிபி. டிபியில இப்போ பொண்ணு இல்லை. கண்ணால கட்டவோ வாசல் வெத்தலை இடிச்சிருந்தவோ அந்த பொட்டலா எடுத்து ஓங்கி வீசினா. நான் கையை ஓங்குனதை பார்த்துட்டேன். நடக்க முழங்கையில வந்து அடிச்சிடுது. ஐயோ ஏன் காட்சி அடிக்கிறீங்க? 60 கழுத்து 6 பிள்ளை யார கைக்கு போறது? நீ என்ன பெரிய பிபடா சம்பாதிச்சீங்க உனக்கு பொம்பு முளைச்சிட்டா மாதிரி 1000 இருந்தாலும் அடுத்தவங்க பெத்த பிள்ளை வேற கூட்டத்துல இருந்து நம்ம கூட பார்த்துட்டு வந்திருக்கிறா. அடுத்த வீட்டு பிள்ளை கை நீட்டி அடிக்கிறீங்க. ஆம்பளையா மரியாதையா கையை கீழே இருக்கிறீங்க. அப்பத்தான் சொன்னாங்க எல்லாரும் ஒரு கை கட்டு கொடுங்க. அந்த அப்பத்தாவுக்காக கை கட்டு கொடுங்க. அந்த வயசான பாட்டிக்காக கை கட்டு கொடுங்க. பாட்டியா அதான் பாட்டி. இப்படி ஒரு பாட்டி எனக்கு இல்லையே. கை நீட்டி எடுத்தா 4 பேர் 2 வாங்க ஓர கடைய போட்டு குரங்கு காலை வச்சு முதிய அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. அது சாதா பாட்டி இல்ல. உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல, அப்புறம் ஸ்பெஷல் பாட்டி. அதுதான் அன்னைக்கு பார்த்து காட்டு புண்ணு. உனக்கு காலைல மட்டுமா புண்ணு? வெத்தலை போட்டு வாயெல்லாம் புண்ணுன்னு சொல்லுவாங்க. என்ன மணி காலையில் சில பேர் கழுவி கொடுக்குறாங்க, சில பேர் காலையில் நல்லா வாங்கி கழுவிக்க வேண்டியதான். வெத்தலை நாம ஒவ்வொரு வெத்தலையாக கழுவ முடியும். நாங்கள் அன்னைக்கு காலில புண்ணா இருக்கிறது மிரட்டி கூப்பிடலாம் கை ஓங்குறேன். மகாசக்தி மாறி செங்காலிக்காய் நிறைய அடிக்கிறேன். எந்திரிச்சா கொண்டை அவுத்துட்டா இலைக்கு சொருகுனா இப்படி அதே வாசலுக்கு நான் அடிக்கல கைதான் ஓங்குறேன். வாசலுக்கு போகணும்னு நான் திருவாத்தாராட்டு முடிக்கிறேன். அப்படித்தான் முடிக்கிறேன். பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைக்கு இதுக்குன்னே இருக்கிறாரு. அர்த்தம் குடிக்க எடுத்துக்கலாம். எனக்கு தெரியுமா யாரு? கௌதமி, லலிதா, ராணி 3 பேர் வந்துட்டாங்க. கௌதமி சொல்றான் பட்ட கலப்பான போவா உள்ள குஞ்சு முஞ்சிய குத்தி இருப்பான். குஞ்சு கொலக்கட்டையா வீசி இருக்குது. எது நான் குத்துனே நீ பாக்க கூட பரவாயில்ல. அவருக்கு லலிதா. ஆமா அவர் சொல்றா அந்த முறுக்கு ஆமா அடிச்சிருப்பேன். மாசம் ஓட்டலையே ₹1,00,000 வருமானமாம்ல. ஏன் ஒரு 5000 பணம் கேட்டான் தீபாவளி அப்போ. அத மனசுல வச்சுட்டு சட்டை சட்டாய் வந்து கேப்ல கடை வைப்பான். இவ கூட பரவாயில்ல. அந்த 5000 எங்க கொண்டு காட்டுக்குவாரு. இப்ப கூட பரவாயில்ல. இது ராணி இருக்கிறாரு. கூட குடியிருக்க குட்டக்காப்ப அந்த 3/4 அடி முத்திரி குடி அவர் சொல்றா. என்ன சொல்லிச்சு ராணி? இருடி நான் போய் நைட்டி மாட்டி பாறேன். பிள்ளை கை வைக்கிறான் வைக்கவே இவனே அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கொடுத்து காவல்துறையோட பொம்பளை போலீஸுக்கு உட்கார வைக்கணும். ராணி என்னன்னு சொன்னா? காவல்துறையோட பொம்பளை போலீஸுக்கு ராணி என்னன்னு சொன்னா? காவல்துறையோட பொம்பளை ராணி என்னன்னு சொன்னா? போறே குப்பிலினா ராணி என்னப்பா சொன்னா? காவல்துறையோட பொம்பளை போலீஸ் அப்ப உன்ன அவட்ட அவசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. நீ தானப்பா சொன்ன? ஆசைப்பட்டாலும் முடியாது கூட்டு கட்டுறதே கோமணம். தயவு செய்து அப்படி நம்ம வேளாண் பெருமக்கள் இருக்கிற மண்ணில் அப்படி சொல்லாதப்பா. வேளாண்மை பெருமக்களினுடைய பெருமையான ஆடையே அவர்கள் கட்டுகிற கோவணம் தான் அப்படின்னு சொன்னா விவசாயிகளினுடைய அடையாள கோவணம்ங்கிறத மறந்துற. இன்னைக்கு கட்டுற புருஷனை ஒருத்தி கொண்டு போய் போடுறோம்னு சொல்றான். இது சரியத்த வேளாண்மை என்ன சொல்லணும்? எனக்கு புருஷனுக்கு 1000 சண்டை இருக்கு. எதுக்கு இங்க வந்து கேட்கிறேன்? அவன் வேலை பாருங்களேன்னு சொல்லுவாங்களோ. இவ குப்பரப்படுத்து குறிஞ்சிருக்கிறாரே இந்த பொண்டாட்டியோட கொடைச்சேன்னா நட்ட நடு மரத்துல தூக்கோடு தூக்குனேன்னா நல்லா ஆம்பளை உழைப்பு அவ்வளவு கேவலமா போச்சா? நடுவர்களுடைய ஒவ்வொரு நாள் வெளிநாட்டுக்கு சரக்கு விமானம் போகுது, பயணிகள் விமானம் போகுது. எந்த விமானத்துக்கு கண்ணாதிகம்? சரக்கு விமானத்துக்கு தான்ப்பா கண்ணாதிகம். நடுவர்களை நீங்க நடத்துட்டீங்க. வெளிநாடு போகக்கூடிய சரக்கு விமானத்துக்கு
கடன் அதிகம்னு இல்லைங்க. பயணிகள் விமானத்துக்கு தாங்க கடன் அதிகம். ஏன் தெரியுமா? சரக்கு விமானம் வெறும் சரக்கை மட்டும் பொருளை மட்டும் சுமந்து கொண்டு செல்கிறது. ஆனால் பயணிகள் விமானம் தன்னுடைய தங்கை திருமணத்தையும் தன்னுடைய அக்கா திருமணத்தையும் தன் தாயாரின் உடல் நலத்தையும் தன் தந்தையார்பட்ட கடனையும் அடைக்க வேண்டும் என்று சொல்லி 1000 கனவுகளை சுமந்து கொண்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு. அந்த ஆண்மகனுடைய கனவுகளையும் அந்த பயணிகள் விமானத்துக்கு கிடைச்சவங்க. சரக்குகள் விமானங்களை விட பயணிகள் விமானத்திற்கு தான் பல அதிகம். ஏன்னா ஒரு ஆண்மகன் குடும்பத்தினுடைய கனவுகளை சுமந்து செல்வதனால் அது கனமாக இருக்கிறதுன்னு சொன்ன மஞ்சுநாதனுக்கு இன்னொரு பலத்த கைதட்டல் கொடுக்கும். பட்டத்துண்ட தோல்வி போட்டு இந்த வருஷத்தோட 23 துவைக்கல எடுத்து கிடக்குது. அல்ல விவசாயி குழப்பம் எடுத்தாரு. நான் கேட்கிற பொம்பளைக்கு பொறுப்பா இருக்கிறீங்களா? எந்த பொம்பளையாவது விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தயாரா இருக்காரா? இந்த ஊர்ல நீங்க சொல்லுங்க, நான் விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தயாரா இருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு கைது சொல்லுவாங்க. மாப்பிள்ளை எத்தவாது ஐடியில் இருக்கிற ஐடி மாப்பிள்ளைகள், வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், மாப்பிள்ளை நல்ல கலரா இருக்கணும். அவனை கொண்டு போய் சேலம் பசங்களை பிச்சையே கொடுப்பாங்க. மாப்பிள்ளை கலரா இருக்கணும், மாப்பிள்ளை சொத்தா இருக்கணும், மாப்பிள்ளை கார் வச்சிருக்கணும், மாப்பிள்ளை ஊடு வச்சிருக்கோன்னு கேட்கறீங்க. யாராவது நல்ல குணமான மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறாங்களா? இன்னைக்கு பூரா பொம்பளை கொட்ட பிள்ளை கதை முறை இட்டாரியில வந்து அட்டாரியில் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய சீர்கேடு என்ன தெரியுமா நடக்கிறவர்களே? சொல்லுங்க. 100 திருமணமானா அதுல 41 திருமணங்கள் விவாகரத்துல போய் முடியும். அப்ப பெண்ணுடைய பொறுப்பு எங்கெங்க இருக்கு? அந்த காலத்துல எந்த பொம்பளைக்கு விவாகரத்து வாங்கினா? பாட்டி வாங்கினாரா? நம்ம அம்மா வாங்கினாரா? நம்ம அப்பத்தா வாங்கினாரா? நம்ம முப்பாட்டி வாங்கினாரா? நாம ஆகும்னா டைவர்ஸ். அவருக்கு வருமானம் கம்மியா இருந்தா டைவர்ஸ். ஆனால எத்தனை சண்டை வந்தாலும் என் பொண்டாட்டி டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். ஏப்பா அவ்வளவு அன்பா, அவ்வளவு பாசமா, அவ்வளவு மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போற ஆடு ரெடியா இருக்காங்க. கல்யாணம் முடிக்காத சொல்லி 10 சாதம் வந்தா டைசான் சொல்லி 40 சாதம் வருது. வாட்டட் அதிகம். இப்ப என்ன தெரியுமா? பிள்ளைக்கு 11 பவுன் போடணும், கொடிந்தாலி 11 பவுன், நெக்லஸ் 3 பவுன், மாதம் 1 பவுன். பிள்ளைக்கு அம்மா கேட்கிற நான் அந்த ப்ராப்பர்ட்டி பெற்றது எனக்கு 5 பவுன் போட்டதான் போட்டு கொடுக்கணும். ஏன் கூட்டுக்கார போட மாட்டாரா? கூட்டுக்கார போடுறது அவன் பிள்ளைக்கு அப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த ப்ரொடியூசர் ஓனரே நான் தான் எனக்கு 10 பவுன் கொடுங்க சொன்னாங்க. நீங்க விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கீங்க, அவன் தோட்டத்துல தள்ளி இல்லைன்னா 4 தோட்டத்துக்கு வேலைக்கு போயினாலும் சோறு போட்டுங்க. ஐடி மாப்பிள்ளை நம்பி போனீங்கன்னா பல்லாவரம் சட்டையில 10-30 ரூபாய்க்கு பிள்ளைக்கு ரிப்போர்ட் வந்துருங்க. நம்ம அண்ணதுக்கு பொழைக்கிட்டு எங்கேயோ போய் பணம் காசு தேடி வெளியூர் விட்டு போட்டு அவன் நம்ம உடனே கொடுத்துட பண்றானா இல்ல பக்கத்து வீட்டுல கொடுத்துட பண்றாங்கன்னு தெரியாது. ஏயா மானம் கட்டி இந்த குடியான கொடுத்து அக்குறத்துல அழிஞ்சிருக்கோம். நம்ம பிள்ளை நம்ம கண்ணதுக்கு பொழைச்சாக்கா நம்மளுக்கு பெருமை என்று சொல்லி காலில் போடுற செருப்பு இருக்கிற மதிப்பு, சாகித்திக்கிற முத்தாய்க்கு இருக்கிற மதிப்பு, விவசாயம் விளைபடுற விளைபொருளுக்கு இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா நாம விவசாயிக்கு ஒத்துமை இல்லை. கரும்பு கட்டோடு இருந்தா எருக்கு 8 மணிக்கு போடு. இந்த ஊருக்குள்ள நாம போட்டி பொறாம இல்லாம ஒரு தொழில் பண்ணுங்க. இளைஞர்களை வெளியில அனுப்பி மாச கூலிக்கு கூலிக்காரன் ஆக்கிறதுக்கு என்ன? நீங்க 1000 பேர் சேர்த்து உழவர் உழைப்பாளர் உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தை ஆரம்பிக்க. இங்க விளையக்கூடிய பொருளை பேக் பண்ணுங்க. அமேசான்ல பிளிப்கார்ட்ல வியாபாரம் பண்ணுங்கடா. அட பசங்களா போகாம சம்பாதிக்கடா. போய் கண்டவங்கிட்ட கூலிக்கு போகாதீங்கடா. மெட்ராஸ் பெங்களூர் 10,000 15,000 சம்பளத்துக்கு இந்த படிப்பு இந்த தன்மானத்தை அடமானம் வைக்காதீங்கடா. நாம தாராள வம்சமடா. பாலுண்டு வேறுண்டு வானுண்டு வரியுண்டு பாலுண்ட போதே பகுத்துண்ட பட்டுண்டு காலுண்டதாலே காராளன் என்ற பெயரும் உண்டடா. நாமளா இருப்போம். நம்ம சட்டியில் நாம தோற்கின்றோம். அடுத்தவன் சட்டிக்கு நாம ஆசைப்படல. அடுத்தவன் சட்டியில் நம்ம கையோட போகல. நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்து தாங்களா. நீங்க எத்தனை சம்பாதிச்சாலும் நம்ம குடும்பத்துடைய கௌரவம் நம்ம மொட்டை பிள்ளை கையில் இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. அப்ப சொல்லுங்க பொறுப்பளைக்கு பொறுப்பா இருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு மாசத்துக்கு 40 பிள்ளைகள் கூட்டிட்டு வந்து மண்டை கிளம்புற எங்களுக்கு தான் தெரியும் பொம்பளை பொறுப்பு எடுக்கிறது அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வாங்கிட்டு சொல்லி வாய்ப்புக்கும் வாய்ப்பு ஏற்ற நன்றி பாராட்டி வருகிறேன். ஆணின் உழைப்பே
பெண்ணின் பெருந்தன்மை யாவரின் யாவரின் திண்மையாக பெரி என்று சொல்லி நன்றி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம். இந்த சபை மஞ்சுநாதனுடைய பேச்சை அங்கீகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு சகோதரிய பேச அழைக்கிறேன். எனக்கு தெரிந்து தம்பி பெரிய பெரிய கல்லூரிகளில் போய் படித்தவர் அல்ல, பெரிய பல்கலைக்கழகங்களில் போய் படித்தவர் அல்ல, பெரிய பட்டங்கள் பெற்றவர் அல்ல. ஆனால் ஒரு பல்கலைக்கழகமே வந்து பேசினால் எப்படி நல்ல செய்திகளை மக்கள் சபையிலே கொடுக்க முடியுமோ அதை கொடுத்த நம் தூரன் KR மஞ்சுநாதனுக்கு இன்னும் ஒரு உற்சாகமான கைதட்டல கொடுக்கலாம். ரொம்ப அதுவும் பெண் சமுதாயத்தினுடைய சில குறைபாடுகளை சுட்டி காட்டுகிற போது தாய்மார்களே அதை ஆமோதித்து ரசிக்கிறார்கள் என்றால் உண்மையை யார் பேசினாலும் நாங்கள் ரசிப்போம் என்கிற இந்த மண்ணின் தன்மைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். உண்மையிலே அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னார். நிறைய மரியாதையை கத்துக் கொடுக்கிறாங்களா தம்பி? எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் கொண்டாட்டி கோர்ட்டுக்கு போனாங்க, மனைவிதான் கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் தெரியுமா? ஏன் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார். ஜட்ஜு சொன்னாரு பேச மாட்டேங்கிற. ஏன் பேச மாட்டேங்கிற? அமைதியாவே இருந்தாங்க. சொன்னா கேளு, பேச அமைதியாவே இருந்தான். நான் ஜட்ஜு, எங்கிட்ட கூட நீ பேசலன்னா 6 மாசம் உள்ள தள்ளிடுவேன்னாரு. அமைதியா இருந்தான். ஏன் அவன்கிட்ட பேசுற என்ன பிரச்சனைன்னா புருஷன் சொன்னா அவன் நிறுத்தினாதான் சார் நான் பேச முடியும். பேசவே விடாம அவளே பேசிக்கிட்டு இருந்தா எப்ப சார் பேசுவான்? வீட்டுல நல்ல விஷயங்களை சொன்னாரு. ஆனா அதெல்லாம் இல்ல நம்முடைய சார் இல்ல இதோட நிறுத்துங்க, அதுக்கு மேல ஏத்தவும் வேண்டாம் இறக்கவும் வேண்டாம், அப்படியே விட்டுங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. ப்ளீஸ், உண்மையிலுமே சொல்லணும்னா மஞ்சுநாதனுடைய பேச்சுக்கு இந்த இடத்துல யாரா இருந்தாலும் மறுப்பு பேச்சு பேச முடியாது. ஆனா இந்த இடத்துல மஞ்சுநாதனின் கருத்தை மறுப்பதற்காக, பெண் குலத்தினுடைய ஆதரவை பெறுவதற்காக வீடும் நாடும் சிறக்க பெரிதும் காரணம் பெண்களினுடைய பொறுப்புதான் என்று பேசவில்லை. சில பாடல்களின் வழியாக தம்பி மஞ்சுநாதன் அரங்கேற்றி காட்டி நல்ல கைதட்டல் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் இது. உண்மையிலுமே தம்பியினுடைய அந்த அற்புதமான விஷயத்துக்கு மண் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நல்ல இதய நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம். தம்பி ஒரு அவசர அலுவல் காரணமாக உங்களிடமிருந்து தற்சமயம் விடைபெறுகிறார். அவருக்கு ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுத்து அவரை நம்ம வழி அனுப்பி வைக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இப்படிப்பட்ட கலைகள் எல்லாம் நம்முடைய மரபிலே இருக்கிறதுன்னா நம்ம எவ்வளவு புகழுக்குரியவர்கள். எனக்கு தெரிந்து இந்த வார்த்தைகளை, இந்த பாடல்களை எல்லாம் மிக அழகாக கேட்கக்கூடிய மண்ணாக நம்முடைய அற்புதமான புது நல்லாக்கவுண்டம்பட்டி அமைந்திருக்கிறதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியசாலிகள் என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி விரைவாக இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அதனால இப்ப படுகல பாடலுக்கு தொடர்ந்து ஒருத்தர் பேசி நிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அன்பு தம்பி மஞ்சுநாதனுடைய உடன்பிறவாத ஒரு பிறப்பு அப்படின்னு சொன்னா அன்னூர் தமிழரசனை சொல்லலாம். தம்பி நல்ல உற்சாகமான கைதட்டல் கொடுங்க. வீடும் நாடும் சிறக்க ஆண்களின் உழைப்பு தான் காரணம் என்று பேசுவதற்காக உங்கள் கைதட்டலோடு 15 நிமிடங்களில் இவருதான் மச்சாங்க. இந்த பாட்டுல கூட குடும்பத்துக்காக ஒரு ஆண்மகன் எப்படி உழைக்கிறான் என்கின்ற உழைப்பை தான் சொல்லி இருக்கிறார். சொல்றாரு, மித்தமள கோடி என் நாவினிலே விளையாடி என் சிந்தை எல்லாம் விளையாடச் செய்தவளே, நீ என்னுள் பிறந்ததால் என்னவோ என்னால் விண்ணில் சிறகடித்து பறக்க முடிந்தது. கோடான கோடி இன்பம் உனக்கு கொள்ளை கொண்ட தமிழ் எனக்கு வந்தாயே தாயே வாமகனே தந்தாயே என் நாவனில் சரஞ்சரமாய் தமிழ் பாட உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா. கம்பனின் வாக்கினில் பிறந்து கண்ணதாசனின் காதலியாய் கண்ணுக்குள் சிலையாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய்
வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதல் வணக்கம். அதெல்லாம் நல்லா தட்டுவாங்க. நல்லா கையை தட்டுங்க சார். உண்மையாலுமே தமிழ் வழக்கத்துக்கு இந்த மக்கள் தாங்க கையை தட்டணும். தமிழை யார் வளர்ப்பது என்கின்ற ஒரு கேள்வி வந்த பொழுது சோழ மன்னன் கூட உதவி செய்யவில்லை. இதே வம்சத்திலே பிறந்த இந்த கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்த சடையப்ப வள்ளல் தான் கம்பருக்கு வாரி கொடுத்து தமிழை வளர்த்தாருன்னு சொன்னா அப்பேற்பட்ட சமூகத்துல பேசுறதே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. தம்பி சொன்ன வார்த்தைக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இது நடந்த உண்மையான வரலாற்று செய்தி. சோழன் கம்பனை என் நாட்டை விட்டு போடான்னு சொல்லிட்டா குலோத்துங்க சோழன். அப்ப கம்பன் சொல்லிட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன்னு கேட்டா, சோழ மன்னனால் சோழ நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவனுடைய புலமையை பாராட்டியவர் கொங்கு வேளாளர் குலத்தை சார்ந்த, குறிப்பாக சாத்தந்தை குலத்தை சார்ந்த சடையப்பர் என்பதுதான் உலகம் அறிந்த உண்மை. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி தமிழ் வழக்க சமூகத்துல நீங்க சொல்லாமே கையை தட்டுறது நல்லா தட்டுறாங்கப்பா. சொன்ன உடனே கையை தட்டிட்டாங்க. ஒருவேளை இந்த தட்டலை வச்சுக்கோங்களேன், நான் ரோசப்பட்டு கீழே இறங்கி போயிருவேன். போக மாட்டேன். எப்ப என் பொண்டாட்டிங்களுக்கு தாலி கட்டுறனோ அப்பவே என்னுடைய வெப்பம் மானம் சூடு சொர்ணையை கூட மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி 32 ரூபாய் 50 காசு. 3 முடிச்சு போட்டதுக்கு அந்த பிள்ளைக்கு எதுக்கு பாப்போம்? அவன் கூட அலமானத்துல வாங்கி இருக்குன்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கு பாருங்க. உண்மையாலுமே நடுவர்களே தலைப்பு, சுவையான தலைப்பு, அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. என்ன தலைப்பு? என்ன தலைப்பா? தம்பி ஒரு 3/4 மணி நேரம், இந்த சகோதரி ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் படுகளை பாடினதுனால தலைப்பையே மறந்துட்டியா நீ? ஏன் காசு நீங்க தானே உபதா வாங்குறீங்க சொல்லுங்க. சூப்பர். கம்மியா வாங்குற நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம், உபதா வாங்குற இவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு காசு வாங்குறதுங்கிறது முக்கியம் இல்ல, மக்கள் மனம் நிறைவா எவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்பதுதான் பொறுமை. நாளைக்கு அன்னூர்ல இருந்து ஒரு தம்பி வந்தாரு, வெள்ளை சட்டை போட்டிருந்தாருன்னு சொல்றதை விட அன்னூர்ல இருந்து வந்த தம்பி சொன்ன விஷயம் நல்லா இருந்ததுப்பான்னு இந்த மண்ணில் ஒரு 4 பேர் பேசினாங்கன்னா அதுதானே நமக்கு பெருமை. காசு கரைஞ்சிருங்க நாளைக்கு. ஆனா மக்களுடைய கைதட்டலும் அவர்களின் ஆசீர்வாதமும் தான் என்னைக்கும் நம்மளை வாழ வைக்கும்ங்கிறத மறந்துடாது. உண்மையா அது வேணா உண்மைதான். சூப்பரான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. வீடும் நாடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? அவ்வளவுதான். ஆண்களின் உழைப்பாக வீடும் நாடு நல்லா இருக்கா, பெண்களின் பொறுப்பாக நல்லா இருக்கா? ஆண்கள்னால குடும்பம் முன்னேறுதா, பெண்கள்னால அவ்வளவுதான். ஏன் சார் நான் தெரியாம கேட்கிறேன். பெண்களின் பொறுப்பு தான் பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்களே சார். ஒரு ஆண் மகன் உழைச்சு வீட்டுல காசு கொடுக்காட்டு குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா சார்? இருந்து தொட்டில கல்லறை வரைக்கும் எனக்கு சில்லறை வேணும்னா அதை சம்பாதிச்சு கொடுக்கிற ஆம்பளை பையன் வேணும் சார். கருவறையில வெளிவந்ததுல இருந்து கல்லறைக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் கையில சில்லறை வேணும்னா அதுக்கு ஆம்பளை சம்பாதிக்கணும். சமைக்க முடியல சார். இன்னைக்கு ஒரு வாரத்தை சமைச்சு தட்டில போட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் சமைச்சு நெட்டில போடுறாங்க. போன வாரத்துல என் சம்சாரம் ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டுருந்தாங்க சார். ஒரு அளவா வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். போன காலத்துல என் சம்சாரம் ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டிருந்தேன் சார். ஆமா, நான் ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டிருந்தேன். 1000 பேர் லைக் போட்டாங்க. நீங்க ஏன் மாமா போடலன்னு கேட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், 1000 பேரு ரசத்தை பார்த்தவங்கடி நான் தாண்டி ரசத்தை பின்னதான் 3 நாளா புடுங்கிட்டு போனது எனக்கு தானே தெரியும். என்ன சார் பொறுப்பு இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு? எல்லா பெண்களும் வீட்டுல பொறுப்போடு இருக்கிறது உண்மையா? எந்த பெண்ணும் வீட்டுல நல்லா சமைக்கிறதே கிடையாது சார். போன வாரம் சம்சாரத்தை குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்க சொன்னீங்க. குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்க சொன்னேன் சார். உடனே எங்க மாமியாருக்கு போன் அடிச்சு கேட்கிறாமா, என் புடிச்ச குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்க சொல்றேன், எத்தனை மணிக்குமா குழி ஓட்டுறதுன்னு கேட்கிறான். அதுக்கு எங்க மாமியார் சொல்லிச்சு, உன்னை பெற்றதுக்கு முதல்ல எனக்கு அடி குழி ஓட்டணும் அப்படின்னு. அவ்வளவு பிரச்சனை இருக்கே சார் இன்னைக்கு வீட்டுக்குள்ள. ஒரு ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. அவர் முன்னாடி வரணுமா? போப்பா இல்ல. ஓகே, பேசு மக்கள். அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் இன்னைக்கு வீட்டுக்குள்ள. எந்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன். பாருங்க இந்த எவ்வளவு பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கிறேன். பேசி சம்பாதிச்சுட்டு போறோமா இல்லையா, உழைச்சிட்டு போறோமா இல்லையாங்க? வீட்டுல இருக்கக்கூடிய பொறுப்பான பெண்கள் வீட்டுக்குள்ள போன உடனே என்னங்க சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஐயோ மாமா, ஐயோ மாமா. குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு ஓடா ஐயோ மாமான்னு சொல்லணும். ஐயோ மாமா, ஐயோ மாமா.
சரி என் பொண்டாட்டி சொல்றேன் நீயே சொல்ற இருக்கட்டும், வேலைக்குன்னு வந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி வளர்ச்சி ஓடா தெரியுங்களே மாமா இந்த வியர்வத்துளி கூட தேன் மாதிரி இருக்குது மாமான்னு சொல்லணுமா இல்லையா? பஞ்சகத்த கனியே பஞ்சவத்த கிளியே பஞ்சனை இல்லை ஜனிக்கவா பாலெடுக்கும் வீரா பொறுத்தெடுக்கும் பூரா பிச்சரத்தை தொடுவோண்டா நான் நெட்டியில உனக்கு முத்தமிட்ட போது தேவ துணி இருக்கிறதே நீ முத்தமிட்ட பிறகு தேடையில் குடிச்சா தேடு பக்கத்துக்கிறதே அடைந்தா உனக்கு முத்த கண்டா நீ கிழித்தோடி காசுவதே தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தினா பஞ்சமத்த கனியே பஞ்சவந்த கிளியே பஞ்சனை இல்லை ஜனிக்கவா பாலெடுக்கும் வீரா பொறுத்தெடுக்கும் பூரா பிச்சரத்தை தொடுவோண்டா. அந்த சந்தோஷம் இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். யாரு பொறுப்பு இருக்கான்னு கேட்கிறேன் சார். அந்த அக்கா வந்து பேசும்போது தாயை பத்தி எல்லாம் பேசிட்டு போனாங்க சார். உண்மையாலுமே தாயினுடைய வழி பிரசவ வழி மிகப்பெரிய வழிதான் சார். ஆனா பெற்று கொடுக்கிற அந்த ஒரு நாள் கடமையோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ குழந்தையுடன் குடும்பத்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன் சுமப்பதுதான் சுவனென்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். ஒரே நிமிஷம், நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்றேம்மா, ஏன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுல நல்ல ஒரு கருத்து உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது நம்ம இந்து சமயத்துல வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்கள்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இருக்கு. அதுல பழமையான வேதம் ரிக்வேதம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அந்த வேதங்களில் பழமையான ரிக்வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? தெய்வம், இப்போ உதாரணத்துக்கு நம்ம மதுரை செங்காலி மாரியம்மன் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக நம் வீட்டில் தாயை படைத்திருக்கிறது என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பெருமை நம்ம மண்ணுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமை நமக்கு மண்ணுக்கு உண்டுப்பா. தாயின் வடிவமாக கடவுளின் வடிவமாக தாய் இருக்கிறாள் என்பது உண்மை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வீடும் நாடும் சிறக்க அந்த தாயை விட தந்தைக்குத்தான் பொறுப்பு அதிகம் என்று நாங்க சொல்றோம் சார். ஏன் வீட்டுல எல்லாம் பொம்பளை பொறுப்பா இல்லையா? அப்படின்னு வீட்டுல எல்லா பெண்களும் பொறுப்பா தான் இருக்காங்க. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்பா இருக்கணும்னா கூட அதுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை பொறுப்பா உழைச்சு கொடுத்து காசை கொடுக்கணும். ஒரு ஆம்பளை உழைச்சு கொடுத்து கொடுத்தாதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்பா இருக்க முடியும்னு சொன்னா குடும்பத்தினுடைய அஸ்திவாரமே ஆண்களின் உழைப்பு தான். ஒரு ஆண்மகனுடைய உழைப்பில் சார் நான் தெரியாம கேட்கிறேன். என்னுடைய தாய் பொறுப்பானவருடைய சகோதரி பொறுப்பானவருடைய மனைவி பொறுப்பானவன் சார். ஸ்கூல்ல போய் நான் ரொம்ப பொறுப்பானவங்க. என் பையன் பிரியா சேர்த்து வரல சார். ஹாஸ்பிட்டல் போறேங்க, நான் ரொம்ப பொறுப்பானவன், நான் ரொம்ப நல்லவன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் சார்ஜ் கொடுக்காம அட்மிஷன் போடுவாங்களா சார்? பஸ்ல கொண்டு போய் விடுவாங்க, நீங்க டோல்கேட் நேர்ல எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விடுவாங்க சார். நான் ரொம்ப பொறுப்பானவன், காசுல கொண்டு போய் இறக்கி விடுவாங்களா சார்? உழைக்கணும் சார். ஒரு ஆண்மகன் உழைச்சு வீட்டுல கொண்டு காசை கொடுக்கணும் சார். அப்பதான் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்பா இருக்க முடியுங்க. சரி, யோசிக்கணும் சார். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு சார். இன்னைக்கெல்லாம் கல்யாணமே 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. 1 வருஷம் யாருக்கு, 8 மாசம் யாருக்கு? எனக்குதான் கல்யாணமே 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 8 மாசம்ங்கிறது என்ன கணக்கு? 1.25 வருஷம் ஆச்சு. இன்னமும் 4 கணக்கை எண்ணிக்கிட்டடா இருப்பீங்க. 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. சரி, என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சுங்க. ஆனா நீ ஒருத்தன் தாண்டா திட்டம் சார். எனக்கு கல்யாணமே 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. சரி, எனக்கு கல்யாணம் என் மனைவி இந்த மைக் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கா சார். இந்த ஸ்டாண்ட் மாதிரி டச் பண்ணாதீங்க சார். இது ஏன் சம்சாரம் சார்? எதுவும் பண்ணல, அவரே டச் பண்ணல. இந்த மைக் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருக்கா சார். சரி, இப்ப கல்யாணமே அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆக போகுதா இல்லையா? எங்க வீட்டு பாருங்க, ரெட்ட கதவு போட்டுருப்பாங்க. ஒரு கதவு தெரிஞ்சு வச்சாலே ஸ்லோ மோஷன்ல முன்னாடி வருவா, ஸ்லோ மோஷன்ல பின்னாடி போவா. இப்ப கல்யாணமே அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையாங்க? 2 கதவை திறந்து வச்சா கூட நேரம் எல்லாம் போக முடியாது. ஒரு கழிச்சுதான் போய்க்கணும். இந்த தண்ணி ஊத்திருக்கிற ட்ரம் கணக்கு ஆயிட்டா. யானைக்குட்டி நடந்து வரும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி மானிட்டர் ஸ்பீக்கர் மாதிரி இருந்த, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கொயர் ஸ்பீக்கர் மாதிரி ஆனியா இல்லையா? ஆக்கி போட்டாலும் எனக்கு இப்படி கிடையாது. ஊர் ஆக்கி தின்னு வீங்கி போன உடம்பு அவளா சம்பாதிச்சு போட்டுதான் அவளை ஆக்கி போட்டாங்க. இத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுற பொறுப்பு யாருக்கு இருக்கு?
தாலாட்டு பாடுற பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கு. அத பாடுறாங்களா இங்க? எங்க சார்? சார் ஏன் பொண்டாட்டி சூப்பரா பாடுவா சார். நிஜமாவா? சூப்பரா பாடுவா சார். நல்ல தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு வேற யாருக்காவது தாலாட்டு பாட தெரியுமாங்க? என் பொண்டாட்டி இருந்தவங்க எல்லாம் கையை தட்டணும். உண்மையாலுமே இந்த காலத்துல என் பொண்டாட்டி சூப்பரா தாலாட்டு பாடுவாங்க. தம்பி எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தயவு செய்து கவனமா சொல்லு. சார் உண்மையாலுமே மனைவி சூப்பரா தாலாட்டு பாடுவா சார். திருவையாறு இசைக்கல்லூரியில எம்ஏ இசை பட்டம் படிக்கலாம்னு இருந்தா. எழில பாருங்க, ஏதாவது வாய்க்கு வந்தபடி சொல்றாப்லையான்னு தெரியல. திருவையாறு இசைக்கல்லூரி இருக்குல்ல, தியாகராஜ சுவாமிகள் இருந்த இடம், அந்த இடத்துல இவங்க வீட்டம்மா வந்து இசை படிக்கலாம்னு இருந்தா. அங்க என் அண்ணன் பொண்டாட்டி ரோசாரி படிச்சுட்டு இருந்ததுனால குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி நாங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலை சொல்றேன். அவரு ஒண்ணு வைக்கணும், ஒரு ரெண்டு நீங்க ஒண்ணு காட்டுங்க. ஒண்ணு காட்டுதா சார் இசை இல்ல சார். நீங்க ஒண்ணு அப்ப இது சாதாரண பாடகர்னு நினைக்காதீங்க. அது என்னவோ ஒரு பட்டம் இருக்கு. அது என்ன மணிமா? இசையோடு சுடர்மணி. அது சட்டி சார். கலைமாமன் எம்ஏ இசை பட்டம் முடிச்சவனா இல்லையா? நீங்க ஒண்ணு காட்டுங்க. நீங்க ரெண்டு காட்டுங்க. என் குழந்தை அழுகு சார். என் குழந்தை அழுகும் அழுகுறதுக்கு இவங்கதான் ஒண்ணு காட்டணும். ஆமா சார். என் குழந்தை அழுகும் போது அது ஒண்ணு போனதுனாலதான் அழுகுது. என் குழந்தை அழுகும் போது குழந்தைய தூக்கி தோல்ல போட்டு மனைவி பாடுவாங்க. மனைவி பாடுவாங்க. குழந்தைய தூக்கி தோல்ல போட்டு பாட்டுக்கு முன்னாடி தொகையெல்லாம் இல்ல தாளாட்டு அவ்வளவுதான் முடிச்சிடும். கதவை திறந்து வாக்குறேன், 16 நாய் வெளியில படுத்துட்டு இருக்குது. என்னடி 16 நாய் வெளியில நிக்குதுன்னு கேட்கிறேன். தெருவோட நாய் தான் சும்மாதான் போதும், வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் தான் குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சார். குடும்ப வழக்கமானு கேட்கிறேங்க. ஆனா உண்மையா சொல்றேன், உங்க வீட்டுல எப்படி தாளாட்டா அம்மா நல்லா கேக்குறீங்க, அதனால சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு தாளாட்டு, மாமியா மருமக சண்டைய தாளாட்டுல கொண்டு வந்து விடுறாங்க தம்பி. உண்மையிலுமே சாட பேசுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? சாட பேசுறதுல இப்பெல்லாம் சாட பாடுறது. இது பாடுது மனைவி குழந்தைய தொட்டில போட்டுட்டு, பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த தலைவர் எப்போது வேண்டும். புண்ணியர பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. யாரு? எங்க அம்மால பெருங்குரங்குங்கிறாங்க. எங்க அம்மா யாரு? முன்னாள் மருமகள், இன்னார் மாமியார். அது திருப்பி எசப்பாட்டு பாடிச்சு, மண்ணு நல்ல மண்ணு, மன்னவரும் நல்லவரு, மன்னவருக்கு வாச்ச மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. அவ பெருங்குரங்கு, இது மலக்குரங்கு. நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப என்ன பாடுனேன்னு நீ கேக்குற. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரே 2 வரைக்கும் பாடி சண்டையை முடிச்சு வச்சனே. யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானே அழுகிறாட்டி ஒரு தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும். தாலாட்டு பாடுறீங்களா இல்ல அடுத்ததுக்கு அடிக்க? அடுத்த குழந்தைக்கு தாலாட்டு பாடலாம். அந்த சந்தோஷம் எனக்கு வீட்டுக்குள்ள வேணும்னா கூட ஒரு ஆண்மகன் உழைச்சு கொடுக்கணும் சார். இப்ப நம்ம பாருங்க, இரவெல்லாம் பேசிட்டு பகல்ல வீட்டுக்கு போறோம் சார். பகல்ல போனாலும் சரி, இரவுல வீட்டுக்கு போனாலும் சரி சார். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனைவி கணவனுக்கும் இரவுக்கும் பகலும் தெரியாம வாழ்க்கை ஓடணுங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இவனுக்கும் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்த நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை, ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை, ஒருவர் என்பதே உண்மை. இந்த சந்தோஷம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்மகன் பொறுப்பா உழைச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கணும். இது கூட பரவாயில்ல. போன வாரங்களுடைய மனை பேசியல் பண்ணணும்னா, பட்டர் பேசியல் பண்ணணும்னா, பட்டர்னா பாலாடை இருக்கு இல்லையா? பாலாடை, அந்த பாலாடை எடுத்து அந்த பல்லாட மூச்சியில போட்டு பண்றது. ஐயா கை இந்த பக்கம் தான் விளங்குதுமா. அந்த பாலாடை எடுத்தா முகத்துல போட்டு பண்றதுக்கு பேரு பட்டர் பேசியல். அதுக்கு எப்படி தங்கம் செலவாகும்னு கேட்டேன். 4500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி மாமா அப்படின்னா
என்னடி இது அநியாயமா இருக்குது, ரவி என்ன கொடுக்குற ஆஃபடே பேமெண்ட் அப்படியே முழுசா கேட்கறீங்க, எப்படி நீ கொடுக்கறதுன்னு கேட்டேன். நியாயமா தானே கார்த்தியா கேட்டு இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி கட்டின முடிச்சு கிட்ட கேட்காம நடுவர்கிட்டயா கேப்பா. 4500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி உள்ள அனுப்பிச்சிட்டேன் சார் பியூட்டி பார்லருக்குள்ள. அந்த பியூட்டி பார்லருக்குள்ள இருந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பாலாடை எடுத்து ஒரு முகத்துல அப்ளை பண்ணி வச்சுட்டு, மேடம் 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் வந்து ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனமா கதவை ஒழுங்கா சாத்திட்டு போயிருக்கணுமா இல்லைங்களா, கதவை திறந்துட்டு போட்டே போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பியூட்டிஷியன் இருக்கிற குட்டி நாய் வந்து சந்தில முட்டிட்டு வந்துருச்சு. நாய் பாலாடையை பார்த்த உடனே என்ன பண்ணும், டக்குனு பக்கத்துல இருந்த சேர் மேல எட்டிக்கு வச்சு மூஞ்சி போய் நக்கிட்டே இருக்கு. இந்த நாய் அந்த நாயை பார்த்து கேக்குது, மேடம் 40 மினிட்ஸ் கழிச்சு தானே மேடம் ரிமூவ் பண்றேன்னு சொல்லுங்க, ஏன் மேடம் 10 மினிட்ஸ்லயே ரிமூவ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க, பாக்குறீங்களா நாய் வைக்கிறதுக்கு 4500 ரூபாய் ஏமா போட்டு போகுது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் இன்னைக்கு, இந்த ஆண்களுடைய உழைப்பு சார் எங்கேயாவது பொறுப்பு இருக்காது கேட்கிறேன். 10,000 ரூபாய் ஒரு ஆண்மகன் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தானா இல்ல 8,000 ரூபாயில செலவு பண்ணிட்டு 2,000 ரூபாயை சேமிச்சு வைக்கிற பொறுப்பான பொம்பளை. ஆனா இன்னைக்கு 20,000 30,000 50,000 கொண்டு கொடுத்தா கூட மேல லோனை போட்டு இஎம்ஐல ஆன்லைன் ஆப்ல கடன் வாங்கிட்டு மாசம் இஎம்ஐ கட்டுறதுலயே இளமை வாழ்க்கை முடிச்சு போகுது சார். என்னங்க பொறுப்பு இருக்கு பெண்களுக்கு? நீங்க வீடும் நாடும் வேற சேர்த்து கொடுத்துருக்கீங்க சார். இந்த நாட்டுல நாடு முன்னேறதுக்கு பொறுப்பு எங்கேயாவது பெண்களுக்கு இருக்காது சார். சார் ஒண்ணு இல்லைங்க, காளிங்கராயன் ஒருத்தருங்க. இந்த காளிங்கராயன் வாய்க்கால் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சார். கல்லணைய போய் பாக்குறாரு, கல்லணையில வந்துட்டு அணையில தண்ணிய 3 டிவைட் பண்ணி விடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அணை கட்டி இருக்காங்களே, நாம இங்க ஒரு வாய்க்கால் கட்டலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. யாருமே பணக்காசு கொடுக்கல, அவரே தன்னுடைய சொந்த காசை போட்டு காளிங்கராயன் அவர்கள் வாய்க்கால் கட்டுறாங்க. அந்த வாய்க்காலுக்கு காளிங்கராயன் வாய்க்கால்னு பேருங்க. அது மேட்டு இறக்கத்துல இருக்கு, நம்ம தண்ணி மேட்டுக்கு கொண்டுட்டு போயிடும். மேட்டுல தண்ணி ஏறாது, என்ன பண்ணுனா தண்ணி வரும்னு சொன்ன உடனே எல்லா இது வாய்க்கால் நேரா கட்டியிருப்பாங்க, வாய்க்கால் அணையலாம். ஆனா காளிங்கராயன் வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு பாம்பு மாதிரி இருக்கும். அது வளைஞ்சு போகும்போது தண்ணியினுடைய போர்ஸுக்கு மேட்டுல தண்ணி வருமா சார். இந்த வேளாண் சமுதாயத்திலே பிறந்த காளிங்கராயன் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாய்க்கால் கட்டுறாருங்க. ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, உன்னோட பூமி மேட்டாங்காட்டுல இருக்கு, உன்னோட பூமி மேட்டாங்காட்டுல இருக்கு, நீ செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக வாய்க்கால் கட்டுறன்னு சொன்ன உடனே அவர் ஒரு சத்திய பிரமாணம் பண்றாரு. நான் மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி வர சந்ததிகள் கூட இந்த காளிங்கராயன் வாய்க்கால் வர தண்ணிய கூட பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னாருன்னு சொன்னா, வீடு சிறக்க மட்டுமல்ல நாடு சிறக்க கூட சத்திய பிரமாணம் எடுத்த வம்சத்துல நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோமே சார். இன்னைக்கும் உண்மையுமே ஒரு கைதட்டல் கொடுங்க. நாங்க ஈரோட்டு பகுதியில மட்டும் இல்ல, ஏறக்குறைய 4000 ஏக்கருக்கு மேல பாசன வசதி கிடைக்காத வயல்களுக்கெல்லாம் இன்றைக்கு நெல் விளைக்கிற பூமியாக மாறி இருக்குன்னா கால்வாய் கண்ட திருமகன் காளிங்கராயனால் கிடைத்தது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஒரு 10 நிமிஷத்துல அவங்க பேசுவாங்க, நான் ஒரு 5 நிமிஷம், எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு. அதோடு மட்டுமல்லாமல் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவிலே சின்னமலை இருக்கிறான் என்று போய் சொல்லி நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இந்த தீரன் சின்னமலை பிறந்த மண்ணிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வீடு சிறக்க மட்டுமல்ல நாடு சிறக்க கூட ஆண்மகனின் உழைப்புதான் வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா நேரத்தின் அருமைங்கிறது வேகமா பேசி முடிச்ச தம்பிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவங்கள இடையில நான் குறுக்கீடு பண்ணல, அதனால மிக விரைவாக நம்முடைய